வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சதில்லை, செஞ்சாலும் சொதப்பிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப பாயசம் வந்து கெட்டியாகாமல் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 300 கிராம்லேருந்து 350 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 கப்பு நல்லா நிறக்க எடுத்திருக்கேன், அதனால தான் 350 கிராம்னு சொல்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கணுங்க. டைரெக்டாக நான் குக்கரில் சேர்த்து வறுக்கிறேன். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க, கருகிராமல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் குடிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவு தண்ணி வச்சு 1லேருந்து 2 விசில், என் குக்கர் வந்து 1 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். நான் 2 விசில் விடுறேன். பாயசம் அப்படிங்கிறதுனால அப்படி பூ மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கணும் பருப்பு, ரொம்ப குழஞ்சி கருகிடக்கூடாது. அப்போ குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். 1-2 இந்த பருப்பு வாயில் படுறப்ப தான் அது பாசிப்பருப்பு பாயசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருகிராமல் வருங்க, அப்போ தான் வந்து பாயசம் குடிக்கும்போது கசப்பு தட்டாது. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது முழுகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வச்சுக்கிறேன். 1 இன்ச்சு கூட வச்சுக்கேன். அந்த பருப்புலேருந்து 1 இன்ச்சு கூட இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா மலர்ந்து வெந்திருக்கும், தண்ணி வெளியில் வராது. பாயசத்துக்கு நம்ம தண்ணி வச்சு தண்ணி பூரா வெளியில் ஊற்றி போயிடும் குக்கரில் வைக்கிறப்ப. அப்போ அது மாதிரி திருப்பி செய்கிறப்ப நமக்கு கெட்டியாக போயிடும், வாய்ப்பு நிறைய இருக்குது. முதல்லையே நம்ம தண்ணி அளவாக வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி செய்கிறப்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ மாவு ஜவ்வரிசி நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்புக்கு நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக மூழ்கிற அளவுலேருந்து 1 இன்ச்சு கூட வச்சுருந்தேன். அடி பிடிக்கவும் இல்லை, ரொம்ப குழஞ்சி தண்ணி வெளியிலையும் வரலை, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தண்ணி 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு பாயசம் வைக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் நல்லா அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க மாவு ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு வேக்காடு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்து செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து பாயசம் நல்லா தண்ணியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து இந்த ஜவ்வரிசி வெந்து மேலே எதும்பி வரும், அது டைம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியோட பாசிப்பருப்போட கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் ஒரு 3/4 வேக்காடு கொதிக்க வைங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சுருக்க குக்கரில் நம்ம இந்த ஜவ்வரிசி அந்த இதை எடுத்து கொட்டிக்கலாம். இதிலே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வெல்லம்லாம் போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாயசம் வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கிளறதுக்கு வாகா இருக்கணும். நான் அந்த குக்கர்லேயே இதை சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கணும். அப்போ தான் பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவு, நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், 350 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னா அதே அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம் அதை நசுக்கி வச்சுருக்கேன் நான். நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நாட்டு சக்கரை ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு பாயசம் வைக்கிற பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா குக்கர் வந்து பொங்கி கீழே ஊற்றிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கரைஞ்சோன்னே பாசிப்பருப்பு பாயசம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதாவது வந்து ஆடி மாதங்களில் நிறைய நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது வழக்கமாக இருக்கும். அதில் இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வயிற்றுக்கு குளிர்ச்சியும் கூட, சூடெல்லாம் தணிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் பாயசத்தை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் தேங்காய் பூ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் நான். நல்லா கொதித்து வெல்லம் நல்லா கரையணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக. இதில் தேங்காய் பூ சில பேர் விருப்பப்பட்டு சேர்ப்பாங்க, தேங்காய் பால் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி ரெண்டுமே செய்ய போகிறதில்ல. இந்த பாயசம் வந்து இன்றைக்கி வச்சாலும் நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஏலக்காய் 4 இது தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து அந்த ஜவ்வரிசியெல்லாம் கண்ணாடி கலருக்கு மாறி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பாயசம் ரெடி ஆகிட்டுன்னு ஒரு அர்த்தம். இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையுமே நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக அந்த பாயசம் செஞ்சிடலாம். அதாவது வந்து ரொம்ப பொருட்களும் அதிகமாக தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பாயசம், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மனுக்கு ரொம்ப உகந்த பாயசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.